எரிகோ நகரத்தின் சாலையோரத்தில் பார்வையற்ற ஒரு மனிதன் தினமும் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவன் பெயர் பர்த்திமேயு. ஆனால் ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடிய ஒருவர் அந்த வழியாக வந்தார். அவர் இயேசு. எரிகோ நகரத்தின் அருகே பார்வையற்ற பர்த்திமேயு என்ற மனிதன் சாலையோரத்தில் அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். பார்வையில்லாததால் அவனால் வேலை செய்ய முடியவில்லை. மற்றவர்களின் உதவியையே நம்பி வாழ்ந்து வந்தான். ஒருநாள் இயேசு அந்த வழியாக வருகிறார் என்று கூட்டத்திலிருந்தவர்கள் பேசுவதை பர்த்திமேயு கேட்டான். உடனே அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று உரக்க கூப்பிட்டான். அவனைச் சுற்றி இருந்தவர்கள் அமைதியாக இருக்கச் சொன்னார்கள். ஆனால் அவன் தன் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. மக்கள் தடுத்தாலும் பர்த்திமேயு இன்னும் அதிகமாக, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். அந்த கூக்குரலை இயேசு கேட்டார். அவர் நின்று பர்த்திமேயுவை அழைத்து வரச் சொன்னார். எழுந்திரு, இயேசு உன்னை அழைக்கிறார் என்று அவர்கள் அவனிடம் சொன்னார்கள். அதை கேட்டவுடன் பர்த்திமேயு தன் மேலாடையை விட்டுவிட்டு உடனே எழுந்து இயேசுவிடம் சென்றான். பர்த்திமேயு இயேசுவின் முன்னால் வந்து நின்றான். அவன் வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணம் அது. இயேசு அவனிடம், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டார். பர்த்திமேயு, ஆண்டவரே, நான் பார்வை பெற வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டான். இயேசு அவனிடம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அந்த நொடியில் அவனுடைய கண்கள் திறந்தன. பல ஆண்டுகளுக்கு பிறகு பர்த்திமேயு முதன்முறையாக உலகத்தையும் தன்னை குணப்படுத்திய இயேசுவையும் பார்த்தான். நீங்களும் இன்று நம்பிக்கையுடன் இயேசுவை அழைத்தால் உங்கள் குரலை அவர் கேட்பார். உங்கள் விசுவாசத்தை விட்டுவிடாதீர்கள். இந்த கதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற வேதாகம கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.